ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமர் பைட் ஃபார் ஃபர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். கிரானி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறது மட்டும் யூஸ் ஆகும், மற்றபடி அதுக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ஒரு ஜாடி வேணும், அது இப்போ சொல்லிக்கிறேன். என்னடா இது இவ்வளோ நேரம் சீக்கிரம் லோடிங் டே ஒன் சீக்கிரம் ஜாடி போயிடுக்கணும். எந்திரிக்கிறதுக்குள்ளே வெடிஞ்சிரும் போல். ஜாடி அதுக்கு முன்னாடி இங்கே சும்மா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாடி எடுத்தாச்சு. இப்போ போய் இங்கே கக்கூஸில் வந்துட்டு கரெக்டாக இதை இங்கே போடணும். தப்பாக போட்டேன் ப்ளீஸ், சவுண்டே கேட்கல. ஓடி வந்து போடணும், கரெக்டாக போடணும். இங்கே போட்டு கட்டுறேன்னு பாருங்கள். செகண்ட் சான்ஸில் மொத்தம் ஃபஸ்ட்டு ட்ரைலே விழுந்துடாது, செகண்ட் ட்ரையில் தான் விழுகும். ஆல்மோஸ்ட் கன் இல்லாமலே ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ விழுந்து கிடக்கும் பாருங்கள். சொல்லதான் ஸ்க்ரூ ட்ரைவர் விழுந்துருக்கு. இதுதான் ஈஸியஸ்ட் ட்ரிக்கு. இதுக்கு போய் அவன் கண்ணெல்லாம் தேடி சுட்டு எடுத்து இதெல்லாம் ரொம்ப டென்ஷனாகும். அதுக்கடுத்து இதுக்கு புக்கு வேணும். அந்த ட்ரிக்குக்கு புக்கு எடுத்து தான் இந்த கிளவியோட ரூமில் போட்டுருணும். கிளவி ரூமா அங்கே வந்துருக்கு. இதில் ஒட்ட வச்சாச்சு. இந்த கிளவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இந்த புக்கும் அந்த புக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன். அது வரைக்கும் ஊர் சுற்று சரி. இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். அந்த கிளவி வருதான்னு பார்க்கலாம். வருதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே சவுண்ட்லாம் கேட்குது. எல்லாம் போய் பார்க்கலாம். இல்லை கேஸ், சரி நம்ம ஊர் சுற்றிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி ஊர் சுற்றிட்டு வருவோம். ஊர் சுற்றிட்டு வந்துட்டேன் கேஸ். இந்த ஸ்பைடருக்கு இது அங்கே தான் நம்ம ரீஸ் பண்ணோம் இல்லை கேஸ். அந்த ரூமில் பெட் இருக்குல்ல, அந்த பெட்டில் போய் பெட் ட்ரிக் பண்ணுங்கள். உட்காந்துட்டே கொடுக்கணும். பார்த்தீங்களா கேஸ், வந்துருச்சு. இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிற அந்த ஓட்டையில் வந்து ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணிங்கன்னா நின்றுடுவீங்க. இந்த ட்ரிக்கில் முக்கியமாக உட்காரவே கூடாது கேஸ். உட்காந்தா ட்ரிக்கு ஒர்க் ஆகுது, மறந்துடாதீங்க. உட்காந்துடாதீங்க. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி ட்ரிக்கு. இங்கே வந்து குதிச்சிருங்க. குதிச்சிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இருக்கிற எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதெல்லாம் பக்கா ட்ரிக்கு. இது யூஸ் பண்ணி அந்த ஒரு கிளவி இருக்குல்ல, ஏன்னா கிரானியோட மகளா நம்ம அதை வெறுப்பேற்றலாம். அது மட்டும் இல்லாமல் அது இப்போ ப்ரூஃப் ஒன்று காட்டுறேங்க பாருங்க. இது ப்ரூஃப் ஒரிஜினல். அது போயிடுச்சா? ஆமாம், இங்கே ஒரு பொட்டி இருந்துச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ போய் ஓப்பனே பண்ணி காட்டுற ப்ரூஃபை பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. இது பயங்கரமான ட்ரிக்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா மாஸ்க் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பாடுற வித்தியாசமாக பண்ணுறது. இன்னும் கிளவி இருக்குது. கிளவி காட்டுவோமா? கிளவி இங்கே வா. போயிடுச்சு. வெறுப்பேற்றலாமா? இல்லை வேணாம், பிடிச்சிச்சுன்னா தேவையில்லாமல். இங்கே பாருங்கள், இப்போ மேலே இருக்கீங்களா, சைடு கொடுத்தீங்க, கீழே விழுந்துருவீங்க. இந்த ட்ரிக்கு டிரான்ஸ்பரன்சி ட்ரிக்கு. நீங்கள் எந்த ஓட்டக்குள்ளே வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம். அதுதான் வேறு இது இல்லை. அதுக்கப்புறம் தேர்டு ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து இப்படி பெட் ட்ரிக் பண்ணோம். தப்பாக பண்ணிட்டேன். கரெக்டாக பண்ணிட்டேன் மிஸ். இப்போ தான் இங்கே வந்துடணும். இந்த டேபிள் கடியில் வந்துட்டு இங்கே கார்னரில் போய்ட்டு முட்டிக்கிட்டு ஜாஸ்தி கொடுக்கணும். எஸ், ஒரே ஒரு பட்டன் வச்சு கொடுக்கக்கூடாது. எஸ், ஒரு ஜாஸ்திக்கு மூவ் பண்ணிட்டு இன்னொரு கையில் அந்த எந்திரிக்கிற பட்டன் கொடுக்கணும். என்றது பெட்ரிக் வரவே மாட்டேங்குது. இது வா பெட்ரிக் பண்ணலாம். இப்போ வந்துருச்சு. எப்படி தெரியும்? உட்கார்றப்ப அப்படியா என்ன உட்கார்ற பொசிஷன்லேருந்து மாற மாதிரி தெரியும். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு உட்கார்ற பட்டன் கொடுக்கும். இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. இருக்கிற எல்லாமே தெரியும். அங்கே பாருங்கள், ப்ளட்டு என்ன, கன் பார்ட்டு, கோடு, கீழே ஓப்பன் பண்ணது, சிலந்தி வலை எல்லாமே தெரியுது கேஸ். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைடர் கிளவி எங்கே இருக்குன்னு கூட பார்த்துக்கலாம். அதான் அங்கே ஒரு டெடி இருக்குது. எல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் கேஸ். ஃபோர்த்து ட்ரிக்கு ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எஸ்கேப் ஆகிட்டனாலும் சொல்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட சுமாராக இருக்கும். இதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை கேஸ். இங்கே பெட்ரிக்கை பண்ணிக்கோங்க. தப்பாக பண்ணிட்டேன். பெட்ரிக்கை ஒர்க் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் எங்கேயுமே கீழே விழுக வேணாம், எங்கேயும் வேணாம். அப்படியே 5 மினிட்ஸ் 5 செகண்ட் எஸ்கேப்னு சொன்னதெல்லாம் அப்படியே. இங்கே ஒரு பொட்டி இருக்குங்க. இங்கே ஒரு டேபிள் கார்னரில் வந்துட்டு தப்பாக பண்ணிட்டேன். டேபிள் கார்னரில் முட்டிக்கிட்டே இன்னொரு கை வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன் கேஸ்.
இதெல்லாம் பக்கா ட்ரிக் பார்த்தீங்களா? ஒரு இது எதுன்னு கேட்டிங்கன்னா கார் கேரேஜ் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். கார் கேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டோன்னு சொன்னேன். பொதுக்கடின்னு உழுகிற மாதிரி இருக்கும். இதுதான் எஸ்கேப்பு, வேறு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் கேஸ். இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஃபர்ட் போடுறேன், பிடிக்கலன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் நான் நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பை.